ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கோகிலா சொல்லு. ஏங்க அஞ்சலி காலேஜுக்கு போயே தருவேன்ட்டு அடம்பிடிக்கா. அப்புறம் அவளும் என்ன பண்ணுவா? எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் சொல்லு. நீ உன் பிடிவாதத்துக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிற. அப்படி என்ன கெடுத்துட்டேன்? எங்க அண்ணன் வீட்டுல ஒரு மாசம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? நீ உங்க அண்ணன் வீட்டுல எத்தனை நாள்னாலும் இருமா, அதை நான் தப்பு சொல்லல. ஆனா செல்வி போற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன்னு அடம்பிடிக்க பத்தியா, அதை தான் தப்பு சொல்றேன். ஆமா, உங்களுக்கு நான் பண்றது மட்டும்தான் தப்பா தெரியும், உங்க பொண்ணு பண்றதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியாது. அப்படி அவ என்ன பண்ணா? மம்மி நம்மளை பத்தி தான் டாடி கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? என்ன பண்ணா? எப்ப பாரு அந்த ரெண்டு பசங்க கூடயே பேசிட்டு இருக்கா. அது மட்டுமா, அந்த பசங்க கூட சேர்ந்து நம்ம காலேஜுக்கு பஸ்ல போலாமான்ட்டு பிளான் பண்றாங்க எல்லாரும். என்னது, அந்த பசங்க கூடயா? ஆமாங்க, இவ போற போக்கு பார்த்தா நம்ம பேச்ச கேட்க மாட்டா. இதுக்கு மம்மி இப்படி எல்லாம் பேசுறாங்க? காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? பேசாட்டி இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதா? எதுக்கு இப்ப கல்யாணம்? அவ செகண்ட் இயர் தானே படிச்சிட்டு இருக்கா. ஏங்க ஒண்ணு அம்மா சொல்றதையாவது கேட்கணும், இல்லாட்டி அப்பா சொல்றதையாவது கேட்கணும். இப்ப நம்ம பொண்ணு யார் சொல்றதான் கேட்கல, நீயே சொல்லு. உன் கூட தானே இருக்கா, நீ பாத்துக்க. எல்லாம் நீ பாத்துக்கன்னா அப்பா நீங்க எதுக்கு? இப்ப என்னதாம்மா பிரச்சனை? நான் இப்ப உனக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கட்டுமா, இல்லனா உன் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கட்டுமா? ஏங்க எனக்கு அந்த பசங்க கூட அவ பழகுறது பிடிக்கல. அப்போ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. அது முடியாது. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா என்னமா பண்றது சொல்லு. அஞ்சலி நம்ம பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா. நம்ம பொண்ணுதான், நம்ம தான் வளர்த்தோம், எந்த தப்பும் பண்ண மாட்டா, எனக்கு புரியுது. இருந்தாலும் அவளை பெத்தவங்க வேற யாரோ தானே, அவங்க குணம் இவாட்ட இருந்ததுன்னா? வாயை மூடு கோகிலா. ஏங்க? அவளை 20 வருஷமா நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், நம்ம குணம் தான் அவகிட்ட இருக்கும். அதுக்கு இல்லைங்க, அவ... இதுக்கு மேல எதுவும் பேசாத. இத நம்ம பொண்ணு அஞ்சலி கேட்டா என்ன ஆகும்? இல்லைங்க, தனியா தான் உட்காந்துருக்கேன் மாடியில. நானே அதை மறந்துட்டேன், நீ எதுக்கு திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்க? இல்லைங்க, அவ நம்ம பேச்சை கேட்காத போது, அந்த பசங்க கிட்ட அன்பை காட்டும் போது நம்ம குணம் அவகிட்ட இல்லையோ, அவங்க பெத்தவங்க குணம் தான் இருக்குமோ அப்படின்லாம் எனக்கு தோணுதுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம தவிச்சு தவம் இருந்து கிடைச்ச பொண்ணு அஞ்சலி. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுனா அவ உயிரையே விட்டுருவா. இனிமே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத கோகிலா. சரிங்க. அப்புறம் கோகிலா, அவ நம்ம வளர்த்த பொண்ணு, நம்ம குணம் தான் அவகிட்ட இருக்கும், நீ எதுவும் பயப்படாதே. சரிங்க. சரி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. என்னது, நான் அனாதையா? மம்மி என்ன எடுத்து வளர்த்த பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என் பேரண்ட்ஸ் கிடையாதா? என்ன இது, அப்பாவும் அப்படிதான் பேசுறாரு. அப்ப இவங்க என் பேரண்ட்ஸ் கிடையாதுன்னா என் பேரண்ட்ஸ் யாரு? அதனாலதான் அம்மா எப்ப பாரு நீ எரிஞ்சு விழுறாங்களா? அதனாலதான் யாருக்கிட்டையும் பேச விட மாட்டாங்க, எங்கேயும் தனியா விட மாட்டாங்க. நான் இஷ்டப்பட்ட மாதிரி ட்ரெஸ் போட முடியல, நான் இஷ்டப்பட்ட மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண முடியல. அதனாலதான் என்னை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்க்காங்களா? என்ன ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்களா இல்ல என்னை கொடுமைப்படுத்துறாங்களா? எனக்கே ஒன்றும் புரியலையே. சே, அம்மாவும் அப்பாவும் அப்படி கிடையாது, இனி கொடுமைப்படுத்தல. அதனாலதான் எங்கேயும் தனியா விட மாட்டாங்களோ? இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளால வாழ முடியல. ஒருவேளை மம்மி நம்மள கொடுமைப்படுத்துறாங்களா? நீ யாருக்கிட்ட கேக்குறது? மாமா கிட்ட. கண்டிப்பா மாமாக்கு தெரியும், மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம். தவம் இருந்து கிடைச்ச பிள்ளை அஞ்சலி, அவ நம்ம கையை விட்டு போயிருவாளோன்னு பயமா இருக்கு. அவ என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னா அவளை நான் எங்கேயுமே தனியா விடுறது கிடையாது, யாருக்கிட்டையுமே பழக விடுறது கிடையாது. நானே எனக்குள்ளேயே வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருக்கேன். அவளை நல்லா படிக்க வச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல மாப்பிள்ளையா பெரிய இடமா பார்த்து அவளை கட்டி கொடுத்து நல்ல அழகு பார்க்கணும். அம்மா, காய்கறி எல்லாம் போதுமா? போதையா, என்ன போற வழியில பழங்கள் மட்டும் வாங்கிட்டோம்னா என்னை கொண்டு வீட்டுல இறக்கி விட்டுறியா? அம்மா, அவளுக்கு கோஸ்னா ரொம்ப பிடிக்கும், அந்த தேங்காய்லாம் போட்டு செய்வீங்களே அது வாங்கியிருக்கீங்களா? ஆமாய்யா, வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த கேரட் பீன்ஸ், அதுவும் தேங்காய் போட்டு செய்வீங்களே, அவ விரும்பி சாப்பிடுவா. அதுவும் வாங்கியிருக்கேன்யா. அப்புறம் அம்மா, அந்த எல்லா காயும் வாங்கியிருக்கேன்யா, எந்த காயும் விடல, எல்லா காயும் வாங்கியிருக்கேன். எல்லாமே அள்ளிக்கு செஞ்சு கொடுக்கலாம். சரிங்கம்மா. அப்புறம் ஐயா, போற வழியில பெரியம்மா வீட்டுல மட்டும் இறக்கி விட்டுரு, நான் அப்படியே செய்தி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்கம்மா, எனக்கும் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க அள்ளிக்கிட்ட சொல்லிருங்க, நான் சாயந்தரம் நேரமா வந்துடுறேன். சரி தம்பி. ஏட்டி சயம்பு, இம்மா அம்மாச்சி தான் கூப்பிடுதாவ, ஸ்பீக்கர்ல போட்டுட்டி. சயம்பு, எம்மா சொல்லு. என்னம்மா பண்ற? முருங்கை கீரை உருவிட்டு இருந்தம்மா. சோறு பொங்கி குழம்பு வச்சிட்டியா? வைக்கல டீ. தங்கச்சி இங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. மார்க்கெட்டுக்கா? இந்நேரம் வேலைக்கு போயிருக்கணுமே, மார்க்கெட்டு கேக்குமா? சயம்பு, ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு தான் போன் போட்டேன். நல்ல செய்தியா? என்னதுமா? ஏட்டி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. வாரிசா? ஐயா, அம்மி இங்கே இறக்கி விடு,
பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் போய்க்கிடுறேன். சரிம்மா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ஐயா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா. பிள்ளைத்தாச்சி பிள்ளை வீட்டுல இருக்கு, கண்ட நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வரக்கூடாது. 6 மணிக்குள்ள வந்துடணும். வந்த உடனே கை கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் ஐயா. சரிம்மா. சரிம்மா, அப்ப பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு நானும் கிளம்புறேன். சரிம்மா. ஆமாட்டி, அள்ளி வீட்டுக்கு வந்துட்டா டி. அல்லியா? ஆமாம்மா. எப்போ வந்தவ மேடம்? இன்னைக்கு காலையில தான். இது என்ன சத்திரமா? யார்கிட்டையும் சொல்லாம போறதுக்கு வர்றதுக்கு? ஏட்டி சொயம்பு, எதுக்கு இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, இத்தனை மாசம் எங்க இருந்தானு யாருக்கும் தெரியாது. திடீர்னு வந்தா வீட்டுக்குள்ள ஏத்துக்கிடுவீங்களோ? அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு. முழுகாம இருக்காட்டி 3 மாசமா? 3 மாசமா? ஆமாம்மா. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வாரிசு வர போகுது டி. பூசாமா நீ? ஏம் டி? நாளை என் மொபைல் இப்படி பண்ணிருந்தானா காலை உடைச்சிருப்பேன். உடைச்சி எதுக்கு இப்ப கோவப்படுறா? இல்லம்மா, நான் தெரியாம தான் கேட்கேன். வீட்டை விட்டு போனா போய் 3 மாசம் ஆகுது. இப்ப முழுகாம வந்து நிக்கா, அதுவும் 3 மாசம் ஆகுது. என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியல. இழிச்ச வாங்கி நம்ம பையன் தான் கிடைச்சானோ? வாயை மூடு சொயம்பு. வாங்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, உனக்கெல்லாம் நல்ல எண்ணம் இருந்தாதானே நீ நல்லபடியா யோசிப்பா. ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி அவிய ஒன்னும் இருந்திருக்க மாட்டாவளோ? அதுக்கு இல்லம்மா, இப்ப நீ எதுக்கு என்கிட்ட கோவப்படுற? ஏன்னா நீ பேசின பேச்சு அப்படி. எதுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லு. செருப்பு பிஞ்சிரா. ஆமா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எவ்வளவு சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல வந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமால? அள்ளி ஒரு நெருப்புட்டி, அவகிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. சீ, நான் எப்போன வை. இவளெல்லாம் என் வயிற்றுலதான் பெத்தேனா, இல்லைன்னா எங்கேயும் ஆஸ்பத்திரியில மாத்தி தந்துட்டாவளான்னு தெரியல. பன்னாடைய பெத்து அதுக்கு பொன்னாடன்னு பேர் வச்சனா, அந்த கணக்குலதான் இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கவே தான் தாய்ப்பால் கூட அசுத்தமாயி போயிருது. இவளை வயிற்றுல இருக்கும் போதே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கணும். அம்மாச்சி கட் பண்ணிட்டாவுமா? எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறா? வரவனட்டி, மகாராணி கோச்சிட்டு வீட்டை விட்டு போவாவலாம், 3 மாசம் எங்கேயோ இருப்பாவலாம், திரும்ப 3 மாசம் கழிச்சு வருவாவலாம், நான் முழுகாம இருப்பேன்னு சொல்லுவாவலாம். அதை நம்ம வீட்டு வாரிசை ஏத்துக்கிடணுமா? யார் கண்டா அவ எங்க போய் ஊர் மெஞ்சாலோ? எம்மா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுற? நீ சின்ன பிள்ளைட்டி, உனக்கு ஒன்னும் தெரியாது. அந்த போனையும் நோண்டாம முருங்கைக்கீரை கிள்ளு, சீக்கிரமா கூட்டு வைக்கணும். முத்து எவ்வளவு அருமையான பையன், அவனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? வீட்டுக்கு ஒரு மாலையா, ஊர் மேஞ்சிச்சா முத்து மாலையா, அந்த கணக்குலதான் இருக்கு உன் அண்ணியாரி. ஏமா, தேவையில்லாம பேசாதம்மா. என்னது தேவையில்லாம பேசுறேன்? எங்க அம்மா இப்படிதான், அந்த காலத்து ஆளு, ஒன்னும் புரியாது. செந்திர பார்த்து இதை சொல்லணும். அவ வயிற்றுல வளர பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை தானு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லணும். வீட்டு விட்டு போய் 3 மாசம் ஆகுது, மறுபடியும் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு வந்து நிப்பாலாம். எவன் வீட்டு பிள்ளைக்கு நம்ம வீட்டு பிள்ளை இன்சியல் வைக்க முடியும்? அவளை அப்பவே சொன்னேன், அத்துடு இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு. எங்க உன் சித்திக்காரி கேட்டாதானே? போத நிறுத்துக்கா. செந்திரு, எப்போ வந்தம்மா? நீ ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். என்னது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா? அவ ஏன் மருமகா? சேச்சே, ஏன் மகா. அவ நெருப்பு, அவ பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. என்ன சொன்ன? 3 மாசம் வீட்டுல இல்ல, இப்ப திரும்ப 3 மாசம் முழுகாம வந்திருக்காளா? சீ, இப்படியெல்லாம் பேச உனக்கு வாய் கூசல? ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். செந்திரு, அது உண்மைதானம்மா. அவ வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது, இப்போ 3 மாசம் முழுகாம வந்திருக்கா. உனக்கு தெரியுமா அவ உடல்நிலை எப்படி இருக்குன்னு? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் அவ வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டாங்களா? அவிய 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவளுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படிதானோ இப்படி ஒரு ஜென்மம் என் கூட வந்து பிறந்திருக்குன்னு நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. சீ, நீலாம் ஒரு பொண்ணா? இன்னொரு பொண்ணை போய் சந்தேகப்படுற பத்தியா? கண்டிப்பா நீ ஒரு பொண்ணே இல்ல. அதுக்கு இல்லம்மா, நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. ஒன்னும் பார்த்து கிளிக்காண்டா. நீ மட்டும் இப்படி பேசின அள்ளிக்கு தெரிஞ்சது அந்த நிமிஷமே அவ உசுர விட்டுருவா. தப்பி தவறி இங்க பேசினது முத்துக்கு மட்டும் தெரிஞ்சது வையி, உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட அவன் அஞ்ச மாட்டான். வீணா செத்து தொலைஞ்சிடாத. இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பொண்ணு தனியா கடைக்கு போயிட்டு வந்தாலே அவளை தப்பாதான் பேசுவீங்க. அள்ளி மட்டும் ஏமாத்திரம், அதுவும் 3 மாசம் பிரிஞ்சிருந்தல்ல, அது உனக்கு நல்ல அல்வா சாப்பிடுற மாதிரி இருந்திருக்குமே. அதான் நீ அவளை வாய்க்கு வந்தபடி பேசுற. ஆனா இத்தனையும் கேட்டுட்டு உன்னை எதுவுமே செய்யாம நிக்க பத்தியா? கூட பிறந்த பாவத்துக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். இதே என் மருமகளை பத்தி வேற யாராவது தப்பா பேசியிருந்தாங்கன்னு வையி, அந்நேரம் அங்க ஒரு கொலை விழுந்திருக்கும். சீ, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. இப்ப உள்ள காலகட்டத்துல பெண்கள் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. உன்னைய மாதிரி ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவையில்லாத பட்டத்தை கொடுத்துட்றாங்க. ஆனா உன்னைய மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் பெண்கள் முன்னேறி வரவே முடியாது. இனிமே தங்கச்சி இருக்கா, அம்மா இருக்காவ, தங்கச்சி பையன் இருக்கான்ட்டு அங்க வந்துடாத. இம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்கன்னு. சித்தியை பற்றி வந்தா தெரியலம்மா.